ஓம் சாந்தி. சொல்லுவாங்க, சுயமரியாதையில இரு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம மரியாதையை விடும் பொழுதுதான் நமக்கு அவமானத்தை உண்டாக்குது. இது சொல்லும் பொழுது ராமாயணத்துல ஒரு காட்சி ஞாபகம் வருது. ராவணனுடைய சபையில ராமனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக போறாரு ஹனுமான். ராவணன் நீங்க என்ன சொல்லி வைக்கிறாருன்னா, ஹனுமான் வருவாரு, நீங்க யாருமே உங்களுடைய சீட்டு கொடுக்க கூடாது, அவருக்கு இருப்பிடம் கொடுக்கவே கூடாது, அவர் வரட்டும் நிக்கட்டும் அப்படின்னு. அதே போல ஹனுமான் வராரு, ராமருடைய தூதர். தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் அது? இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், இறைவனுடைய செய்தியை கொண்டு வராரு அவர். அதிதி தேவோ பவான்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல விருந்தாளிகள் வருதுன்னா அவர்கள் தேவர்களுக்கு சமானமானவர்கள். அப்ப ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு தூதரை எவ்வளவு மரியாதை செலுத்தணும் இல்லையா? ஆனா ராவணன் அப்படின்னாலே தலக்கணம் உள்ளவர், ஈகோ உள்ளவர். அவர் தான் செய்யறது மட்டும் அல்லாமல் மற்றவர்களையும் செய்ய வச்சார். அப்போ ஹனுமான் வராரு சபையில, யாருமே எழுந்திரிக்கல, ராவணனும் எழுந்திரிக்கல, ராவணன் சொன்ன மாதிரி யாருமே எழுந்திரிக்கல. இதுமே ஹனுமான் என்ன பண்றாரு? ஹனுமான் அப்படின்னாலே அனுமானம் இல்லாதவர், அதாவது எதுவுமே ஊகிக்க மாட்டார் அவரு, எல்லாமே பிராக்டிக்கலா பார்க்கக்கூடியவர் அவர். உடனே அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? தன்னுடைய வாளை சுருட்டி 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 ராவணனுடைய அந்த சிம்மாசனத்தை விட பெரியதா மாத்தி அதுல உட்கார்ந்தார். சோ ராவணனுக்கு பாக்குறதுக்கு தலை நிமிர்ந்து பார்க்கணும். ராவணனுக்கு ஹனுமான பார்க்கணும்னா தலை நிமிர்ந்து பார்த்தாதான் ஹனுமான பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவர் உயரத்துல இருந்தாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல நம்ம போகும்பொழுது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு மரியாதை கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கவலைப்படுறோம், அல்லது எனக்கு அவமானம் உண்டாக்கிட்டாங்க அப்படின்னு மனசுல நினைச்சு 4 பேர்கிட்ட அதை சொல்லவும் சொல்லிடுறோம். ஒன்னே ஒண்ணு நம்ம ஞாபகத்துல வைக்கணும். எப்போ நான் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது சுயமரியாதையில இருக்கிறேனோ அப்போ எனக்கு எல்லா விதமான மரியாதை எல்லாரிடம் இருந்தும் எனக்கு கிடைக்கும். ஆகையால் நாம ஒவ்வொருவரும் சுயமரியாதையில இருப்போம், மற்றவர்களிடம் மரியாதையை பெறுவோம். ஓம் சாந்தி.